पे करिए, आपको मिल जाएगा। आप वो करेंगे नहीं क्योंकि वो सिलेक्टिव चीजें। मैं इस सवाल पे नहीं हूँ कि आम आदमी पार्टी अरे बसेस लगा करके आप लोगों को देखिए बिठाया था। ஸ்ரேயா, நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க யாருக்குமே புரிய போறது கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இங்க என்ன சொல்ல வர்றாரு, முன்னாடி பீகாரிஸ் உள்ள வரும்போது கூட ஹரிஷ் முகமது இப்ராஹிம் கூட பீகாரிஸ் வந்து வேலை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அவங்கள நாங்க டிக்னிஃபைட். ஹரிஷ் முகமது இப்ராஹிம், I request you to please speak. சொல்லுங்க 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 ஸ்ரேயா, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. I don't understand Tamil. Same way we are against Hindi impositions even on an English channel. You are allowing all the panelists to speak in Hindi where you are keeping it Tamil. Hindi is our Rashtrabhasha. Hindi is our Harish, you've come on a national channel, you speak in Tamil. If you're Yes. I hope it is your message is put across. आप जाके बिहार में बोलिए ना। திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க அண்ணா, இப்போ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் இல்லைங்களா, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வழக்கம் போல இந்த பிஜேபி காரங்க மொழியை திணிக்கிறத இந்த ஆங்கில தொலைக்காட்சியில அதுவும் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அந்த டிபேட் வந்து ஆங்கிலத்துல மட்டும்தான் பேசணும். அப்பதான் எல்லாருக்குமே புரியும். இங்க வந்துட்டு மொழி தெரியாதவங்களும் இருக்காங்க. தமிழர் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் கலந்துட்டு இருக்காங்க செய்தி தொடர்பாளர். அவங்களுக்கு ஹிந்தி தெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப திடீர்னு இவர் ஹிந்தி பேசினதுனால இவர் தமிழ்ல பேசுறாரு. திமுகவை சேர்ந்த ஹரி முகமது இப்ராஹிம் என்பவர் தமிழ்ல பேசுறாரு. பேசின உடனே அவங்க நெறியாளர் குறுக்கிடுறாங்க, நீங்க பேசுறது என்னன்னு எனக்கு புரியல, தமிழ்ல பேசாதீங்கன்றாரு. உடனே திமுக சார்பா கலந்துகிட்ட அந்த செய்தி தொடர்பாளர், இததான் மேடம் நானும் எதிர்பார்க்கிறேன், அவரு பேசுற ஹிந்தி எனக்கு புரியல, இது ஆங்கில தொலைக்காட்சி தானே, ஆங்கிலத்துல தானே உரையாடணும், இதைதான் நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் பிஜேபிக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி இஸ் அவர் ரேஷ் பாஷா அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம நாட்டோட மொழி என்று சொல்றாரு. தேசிய மொழின்னு ஒண்ணு இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தா அவங்க தொடர்ந்து இது தேசிய மொழின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த மொழியை திணிக்க கூடாதுன்ட்டு பல்வேறு மாநிலங்கள் எதிர்க்குது. அப்படி இருந்தும் திணிக்கிறாங்க. இந்த போக்கு, இந்த ஆணவ போக்கு எதை காட்டுது? நீங்க திணிச்சாலும் நீங்க எதிர்த்தாலும் நான் திணிப்பேங்கிறது எந்த நோக்கத்துல அவங்க பண்றாங்க? இப்ப நம்ம நண்பர், நம்ம தோழர், அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஹரி முகமது இப்ராஹிம். ஹரி முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் மிக சிறப்பாக நம்முடைய இயக்கத்தினுடைய மொழி கொள்கையை இந்திய துணைக்கண்டத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரே நிமிடத்துல அவங்களுக்கு உணர்த்தியிருக்கார். எப்படி உணர்த்தியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம்னா, ஆங்கிலத்துல நீ இருக்கும் பொழுது ஆங்கிலத்துல நாங்களும் ரெடியா இருக்கிறோம். ஆங்கிலம் என்பது உலக தொடர்புக்கும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களுடைய அனைவரின் தொடர்புக்கும் ஆங்கிலம் இருக்குன்னு ஏற்கனவே நாங்க முடிவு பண்ணதுதான். அறிஞர் அண்ணா சொன்னதுதான், இருமொழி கொள்கை தான். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்பது கூட நான் சொல்றது, திராவிடம் என்பது தமிழ், மாடல் என்பது ஆங்கிலம். திராவிட மாடல் அரசு என்பது இருமொழி கொள்கை உடையது. ரொம்ப அழகாக எங்க முதல்வர் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய்மொழி தான், அந்த தாய்மொழியில் தான் சிந்தனைக்குரியது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிந்திக்கிறது தாய்மொழியில சிந்திக்கிறாங்க. அவங்கவுங்க கண்மொழி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. தாய்மொழி, அந்த தாய்மொழிக்கு அடுத்து தொடர்பு மொழி. தொடர்பு மொழியாக இந்தியை கொண்டு வர முடியல. 38 முயற்சி பண்ணாங்க இந்தியா முழுக்கும் இந்தியன்னு. அப்பதான் அறிஞர் அண்ணா அவர்கள் அற்புதமாக, ஏன்னு கேட்டீங்கன்னா 1950 அண்ணாவை சந்திக்க வட மாநிலத்திலிருந்து இந்தி பிரச்சார சபா குழுவை சேர்ந்தவர்கள் 4-5 பேர் வந்தாங்க. வந்து அண்ணா கிட்டே பேசுறாங்க. அண்ணா அவர்கள் மிக தெளிவாக விளக்கங்களை சொன்ன உடனே அண்ணா சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பதான் அண்ணா சொன்னார். அப்போ ஒரு லேடி தான் கேட்டாங்க, அதுல இருந்து சாருலதான் சொல்லிட்டு ஒருத்தவங்க. அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, அவங்க வந்து டெல்லி கேட்டது, இந்தியா ஒரு நாடா இல்லையா அப்படின்னு கேட்டார். அண்ணா சொன்னார், இல்லை, இந்தியா ஒரு சப் கான்டினென்ட், இந்தியா ஒரு துணை கண்டம். ஏன் தெரியுமா? ஒரு நாடு அல்ல,
பல நாடுகளின் இணைப்பு, பல இனங்களின் இணைப்பு, பல மொழிகளின் இணைப்பு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்ததுதான் இந்தியா. அதனால்தான் சப்கான்டினென்ட் நம்ம சொல்றோம். ஆக இதை ஒரு நாடாக நினைச்சுக்கிட்டு ஒரே மொழி கொண்டு வரணும்னு நினைக்கிறது என்பது நான் இந்தியாவுக்கே நல்லதில்லை, வளர்ச்சிக்கு மற்றவற்றைக்கும் அது சரியாக வராது. ஆக தொடர்புக்கு ஆங்கிலமும் அவரவர்கள் தாய்மொழியும் இருமொழி கொள்கை நாங்க வச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்தியை எதிர்க்கல, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு அண்ணா அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் பளிச்சு நிக்குது. அப்படி நிக்குதுன்றதுக்கு தான் இந்த பேட்டியில நம்முடைய தோழர் அவர்கள் அவங்களுக்கும் மறுபடியும் கொடுத்திருக்காரு. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, இந்திய துணைக்கண்டத்தில் என்றைக்கும் இவர்களால் இந்தி, ஏன்னா இன்னைக்கு இந்தின்றாங்க, அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியை தொடர்ந்து சமஸ்கிருதம் வச்சிருந்தாங்க சனாதனி கருணாசிரமவாதிகளும். அத நாம வெற்றி பெற்றோம் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, முதலாக இந்தியாவில் மொழி கொள்கை என்று வருகின்ற போது ராஜகோபாலாச்சாரி என்றவர். யாரு ராஜகோபாலாச்சாரி? ராஜாஜி. நாம அவரை ராஜாஜின்னு மதிப்போம். இவர்கள் ஐயா தந்தை பெரியாரை எப்படி வேணும்னே அவர் முழு பேரை சொல்லி சொல்றது. அறிஞர் அண்ணாவை எல்லாருக்கும் தெரியும், ஆனா அண்ணாவை முழு பேரை சொல்லி இன்னைக்கு அந்த RSS பேப்பர்னு ஒண்ணு வருது, அதுல அப்படிதான் எழுதுவாங்க. இவரை மட்டும் நம்ம ராஜகோபாலாச்சாரின்னு சொல்றது ஒண்ணு தப்பு இல்லை. ஆனாலும் கூட நம்முடைய இயக்க ரீதியாக ராஜாஜின்னு வச்சுக்கணும். அந்த ராஜாஜி தான் முதலாக இந்தி அப்புறம் சமஸ்கிருதம் எல்லாம் பார்த்தாங்க. எதிர்த்தோம், அவர் எதிர்த்தாரு. பெல்லாரி சிறையில போய் தந்தை பெரியார போட்டாங்க, பெல்லாரி சிறையில இருந்தார். அறிஞர் அண்ணா பல சிறைகள், முத்தமிழறிஞர் கலைஞர் சிறையில், இப்படி கழக தலைவர்கள்லாம் சிறையில வச்சாங்க. எல்லாம் பண்ணி மாணவர்கள் போராட்டம் எல்லாம் வந்தது. 65 வந்தது. எத்தனை பேர் உயிர் குளித்து இறந்து போனார்கள். அதான் மொழிப்போர் தியாகிகள். ஜனவரி 25 நாளைக்கு நினைவு நாள். கீழப்பழுவூர் சின்னசாமி ஜனவரி 25 அவர் இறந்து போனதை வைத்தே முதல்ல ஆரம்பிச்சோம். எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு நினைவுபடுத்துறோம்னா, இப்படிப்பட்ட போர்க்களங்கள் போராட்டங்கள் வந்ததற்கு பிறகு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 65க்கு பிறகும் கூட, ஏன்னா 65ஓட ஆங்கிலத்தை எடுத்துட்டு இந்தி மட்டுமே தான் அப்படின்னு ஒரு லெவல் கொண்டு வந்தாங்க ஒரு நேரத்தில். அந்த போராட்டத்தின் மூலமாக மீண்டும் மாற்றப்பட்டது. இல்ல, ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் இணைப்பு மொழியாக அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். அந்த இணைப்பு மொழியாக சொன்னதுனால அது இருந்துகிட்டு இருக்கு. இந்தி ஆங்கிலம் என்கிறது இணைப்பு மொழியாக இருக்கு. இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்கள்ல இருந்து பேசுறாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுவதை நீ மதிக்கணும். ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ கையில வச்சிருக்கிற செல்போன்ல இருந்து நீ வச்சிருக்கிற அறிவியல் பொருட்கள் அத்தனையும் ஆங்கிலத்தில் இருந்து வந்ததுதான், ஆங்கில மொழி சம்பந்தப்பட்டதுதான் அதனுடைய புத்தகங்களும் அதனுடைய கண்டுபிடிப்புகளும். நீ உன் இந்தியில கண்டுபிடிச்சில்ல. ஆக இங்கிலீஷ் என்பது அவசியமான அறிவியல் மொழியாக இருக்குது. அந்த அறிவியல் மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை நாமும் பேசுறோம், நீயும் பேசும்பொழுது எதுக்காக இடையில இந்த வேலை? நாங்க இந்தியில பேசுறோம், நீ ஹிந்தி பேசு. என்ன நேஷனல்? பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுறாங்க, அதனால ஹிந்தி பெரும்பான்மை மக்கள் பேசுற மொழியை நம்ம இந்தியாவினுடைய என்ன தேசிய பறவைன்னு சொல்லிவிட்டு மயில வச்சிருக்காங்க. நிறைய இருக்குன்னு காக்கா வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? காக்கா இல்ல மயில் தானே இருக்கு. அந்த மாதிரி மொழியாக இருந்தாலும் எதுவாக நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. எத்தனை பேர் இந்தியில எத்தனை மொழி இருக்கு, எத்தனை பிரிவுகள் இருக்கு? நம்ம தப்பு சொல்ல. யூபியில, குஜராத்ல, மத்திய பிரதேச, ராஜஸ்தான்ல இருந்துச்சுன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கோடி பேரும் உனக்கு தெரியுமா? மதிக்கணும்னா தமிழை மதிச்சிருக்கணும். எதுக்கு தெரியுமா? 168 நாடுகளில் இன்றைக்கு உலகத்தில் தமிழ் பேசப்படுது. 4 உலக நாடுகள்ல நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழியாக தமிழ் தான் இருக்கு, இந்திலாம் கிடையாது. தேசிய லாங்குவேஜ் கனடாவிலையும் சரி, மலேசியாவிலையும் சரி, இலங்கையிலும் சரி, சிங்கப்பூர்லையும் சரி. நாட்டினுடைய ஆட்சி மொழியில ஒண்ணு நேஷனல் லாங்குவேஜ் தமிழ். 160 நாடுகள்ல இருக்கு. தமிழ்ல தொழில் பண்றவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள். அப்போ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழ் இட் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி. இந்த செம்மொழிக்கு கொடுக்கிற மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நாங்க எங்களுக்காக நீ கொடுக்கணும்னு சொல்ல வரல, அதுக்கான தகுதி இருக்கு, தரம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு இருமொழி, நீ ஹிந்தி வச்சிருக்கிற, இங்கிலீஷ் எங்களுக்காக வச்சிருக்காங்க, நாங்க இங்கிலீஷ்ல பேசுறோம், நீ எங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசு, தப்பே ஒண்ணும் கிடையாது.
அது முடியாது, நான் இதில் தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னா, உனக்கு தெரியுதோ தெரியலையோ நாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் என்பது சரியான வாதம். அதை வரவேற்கிறோம். சரிங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மாதிரி இந்தியர்களுக்குன்ட்டு ஒரு நாடு, இந்து மதத்தை வச்சு அவங்க வந்து டிபெண்ட் பண்றாங்க. ஹிந்தி மொழி தான் இந்துக்களோட மொழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்து என்பது, இந்துத்வா என்பது, இவைகள் எல்லாமே RSS என்ற மிக மோசமான மதவெறி கூட்டத்தினுடைய பிளான், திட்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே இந்துக்களே கிடையாது. இந்துன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர்கிட்ட போய் உக்காந்து வாங்கி வந்தாங்க இந்த நபர்கள் 1878-79. அதுக்கு முந்திலாம் கிடையாது. இன்னைக்கும் சொல்றோம், தமிழ்நாட்டுல சைவர்கள், வைணவர்கள் நம்பிக்கை உள்ளவங்க உலகம் முழுவதும் பகுத்தறிவாதிகள் இருப்பார்கள், உலகம் முழுவதும் இருப்பார்கள். மதவாதிகள் என்பது, சமயவாதிகள் என்பது அவங்களும் எல்லா இடத்தையும் உலகம் முழுவதும் பிரிந்து இருப்பாங்க. பகுத்தறிவாதிகள் உலகம் முழுவதும் ஒரே கொள்கை. ஆனா சமயவாதிகளுக்கு அந்தந்த பிரிவில் இங்க சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, ஆழ்வார்கள் இருக்காங்க, நாயன்மார்கள் இருக்காங்க. இந்த பாகுபாடு, எல்லைப்புற காவல் தெய்வங்கள் இருக்கு. ஐயனார் இருக்காரு, காத்தவராயர் இருக்காரு, ஆரியமாலா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அம்மன்கள் இருக்காங்க. இவ்வளவு வழிபாட்டு முறையும் உத்தரப்பிரதேசத்துக்கு தெரியாது, குஜராத்துக்கு கிடையாது, மத்திய பிரதேச அவங்க வேற, நம்ம வேற. பிரிட்டிஷ்காரர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவர்களிலேயோ யாரெல்லாம் இஸ்லாமியர்களிலேயோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு பாப்புலேஷன் சென்சஸ் கணக்கெடுக்கும் போது குறிப்பிட்டாங்க. அந்த இந்துன்ற வார்த்தையை அன்றைக்கு முன்னேறிய, இன்னைக்கு முன்னேறிய வகுப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த முன்னேறிய வகுப்பாருடைய ஒரு கூட்டம் போய் பிரிட்டிஷ்காரர்கிட்ட, கிறிஸ்துவர்கள்ட்ட, இவங்க வேண்டாம் வேண்டாம்னு இன்னைக்கு விரட்டி கொண்டு இருக்கிற கிறிஸ்துவர்கள் தான் அந்த இந்து என்ற வார்த்தையை சட்டபூர்வமா ஆக்குனாங்க. சோ இந்து என்பதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னேறிய வகுப்பார். அப்படின்னா தெளிவா சொல்லணும்னா பிராமணர், பார்ப்பனர், அவங்க தான் அந்த இந்து. அந்த இந்துன்ற வார்த்தையை வாங்கிக்கிட்டு எல்லா இடத்திலும் சனாதன வர்ணாசிரமத்தை போட்டு, தொடாத, பார்க்காத, வராத, வரமாட்டோம், பார்த்தால் சொல்றத பார்த்தா இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒரே தெய்வத்தை வழிபடுறது இல்ல, ஒரே வழிபாட்டு முறைகள் இல்ல, அது எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதுதாமா, எல்லாமே வித்தியாசத்துல அவர்கள் வந்து ஆட்சி பீடத்துல ஆளுமையில உட்காரணுன்றதுதான். சாமிகளை கூட சாமிக்கு வந்து இப்ப ஐநாறுகிட்ட அவங்க வரமாட்டாங்க, ஐநாறுலாம் தீட்டு, ஐநாறுலாம் அவங்க தொட மாட்டாங்க, அதெல்லாம் சாதாரணமானவங்க. கடவுள்களையே பாகுபாடு பார்த்து வர்ணாசிரமம் வச்சிருக்கிற சனாதனம். நம்மளுடைய இளைஞரணி செயலாளர், நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை அழகாக எடுத்து பதிவு பண்ணார். அப்படி பதிவு பண்ணும்போது என்ன சொன்னாரு, சனாதனம் என்பது விரட்டப்படக்கூடியதல்ல, ஒழிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது. அந்த வார்த்தை இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிற்குது. கோர்ட் ஜட்ஜி வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர், கோர்ட் ஜட்ஜி தான் தண்டிக்கப்பட வேண்டியவர், கண்டிக்கப்பட வேண்டியவர். இதெல்லாம் ஒரு ஜட்ஜா, ஒரு நீதியா, ஒரு நீதிமன்றத்தினுடைய வேலையா? சனாதனத்துல மக்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, தனியாகவே வந்து யாரையும் வாழ விட மாட்டேன்றாங்க. பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்றத அவர் எதிர்க்கிறார். அவர் எதிர்க்கிறது எப்படி சொல்லலாம், ஒரு இனத்தவே ஒழிக்கிறதுக்கு சமம் 80% மக்களை கொன்னுருவன்னு சொல்றாங்க. அதுதான் 80% மக்களே அங்க கிடையாது. இந்து என்று அவர்கள் சொன்ன வர்ணாசிரம சனாதனத்துல சொல்லக்கூடியது நம்முடைய இளைய ஒரு திலகமாக விளங்கக்கூடிய இளைய தலைவராக இருக்கிற உதயா அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனெல்லாம் சனாதனம், எவனெல்லாம் வர்ணாசிரமம் பார்க்கிறார்களோ அவங்கள சொன்னா அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம். நாம சைவர்கள், வைணவர்கள், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இங்க கோயில்கள் இருக்கு, கோயில்களை வழிபடுறவங்க இருக்காங்க. இன்னைக்கும் 3000-4000 கோயிலை புதுப்பித்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்னைக்கும் குடமுழுக்கு செய்து என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் எல்லா இடத்திலையும் அந்த கோயில் குளங்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள் போயிட்டு வராங்க, வழிபாட்டு முறை நடக்குது. நாங்க ஒண்ணு அதுக்கு வித்தியாசமாக பேசல. எங்களுடைய இளைய திலகம் என்ன சொன்னார் தெரியுங்களா, அவரு தெளிவா, வர்ணாசிரம சனாதனத்தை ஒழிக்கணும்டா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம், நாங்க திராவிட தமிழர்கள். அதனுடைய அர்த்தமா,
நாங்க திராவிட தமிழர்கள். திராவிட தமிழர்கள் என்பது எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு. சனாதன வர்ணாசிரம வழிபாட்டு என்பது பார்ப்பனியத்தை அடிப்படையாக கொண்டது. அதைத்தான் விரட்டணும், முடியாது, அதை அழிக்கணும் அப்படின்னு அழகாக சொன்னார். இன்னைக்கு இடஒதுக்கீடும் வகுப்பு வாரி பிரிவினத்தும் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நம்முடைய பிள்ளைங்க படிச்சுட்டு அரசு வேலைக்கு போகுது. இடஒதுக்கீடு வகுப்பு வாரி பிரிவினத்துவம் வேண்டாம்னு சொல்றாங்க, அவன் தான் சனாதனவாதி. அதைத்தான் அழிக்க சொன்னான். ஜட்ஜிக்கு அது கிடையாது. ஜட்ஜே ஒரு சனாதனியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்தியாவில இன்னைக்கு பொதுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் நீதிமன்றம் உட்பட பல இடங்களில் RSS படித்தவர்களை நிரப்பி வைத்துக் கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். அது கேடி அரசாங்கம் என்பது இதன் மூலமாகவே புரிவாகிறது. சரிங்கண்ணா, நாளைக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்கும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடக்குது. மொழிக்காக உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். இந்த காணொலியும் நம்ம வந்து அந்த தியாகிகளுக்காக அர்ப்பணிக்கலாம். நாமளும் வீர வணக்க நாள் தெரிவித்து விடைபெறுவாங்கண்ணா. நன்றிண்ணா, வணக்கம். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வாழ்க. நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, நன்றி.